சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இந்த சாய் அப்பா இன்று உன்னை தேடி வந்து உனக்காக சொல்ல நினைக்கும் இந்த விஷயத்தை நீ என்னவென்று ஒருமுறை செவிகொடுத்து கேட்பாயா? என் அன்பு குழந்தையே, உன்னோடு நடக்கும் இந்த விஷயத்தை நான் உனக்கென்று சொல்ல வேண்டி வந்ததற்கு ஒரு காரணம் இருக்கிறது. உன்னுடைய தலையெழுத்து மாறப்போகிறது. உன்னுடைய விதி நிச்சயமாக நீ எண்ணியது போல மாறப்போகிறது. என்ன நடக்கப் போகிறது என்பதை உனக்கு சொல்லிவிடத்தானே இந்த சாயப்பா உன் முன்னால் வந்திருக்கின்றேன். நான் இருக்கும் பொழுது உனக்கு நான் என்ன சொல்ல நினைக்கிறேனோ அவை ஒவ்வொன்றையும் என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்வது உண்மை என்றால் உனக்கு நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் நீ நிச்சயமாக சரியாக புரிந்து கொள்வாய். இந்த சாயப்பா உனக்கு நடத்தி கொடுக்க நினைக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்வாய். அப்பா சொல்லும் பொழுது இதில் இருக்கின்ற உண்மைகளை ஆராய்ந்து பார்க்காமல் அப்பா சொல்வது போல உன் வாழ்க்கையில் என்ன மாற்றங்கள் எல்லாம் நடக்கிறது என்று நீ ஒருமுறை முழுமையாக யோசித்து இதற்கு முன்னால் நடந்ததற்கும் இப்பொழுது நடக்கும் விஷயங்களுக்கும் இடையில் இருக்கின்ற மாற்றங்களை நீ சரியாக தெரிந்து கொள்ள முயற்சி செய்து நிச்சயமாக உனக்கு எல்லாமும் சரியாக எந்த இடத்திலும் என் குழந்தை காயப்பட்டு நிற்க மாட்டேன். எந்த சூழ்நிலையிலும் என் குழந்தை நீ என்னை விட்டு விலக மாட்டாய். சாயப்பா சொல்லும் வார்த்தைகளை கேட்பதற்காகவே நீ ஓடோடி வந்து கொண்டிருப்பாய். ஏனென்றால் உனக்கு ஒரு நல்லதை நடத்த நான் முன் வருகிறேன் என்பதை நீ புரிந்து கொள்வது உண்மையல்லவா? இதுவரையிலும் உன்னுடைய நேரங்களையும் உன்னுடைய ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் நான் உனக்கு சரியாகவே எடுத்துச் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். அப்படி இருக்கும் பொழுது சாயப்பா உனக்கு என்ன நடத்த எண்ணுகிறேனோ அது எல்லாமும் சரியாகவே உன்னை தேடி வரும் என்பதை நீ மறக்கக்கூடாது. நான் இருந்து உனக்கு புரிய வைக்கும் இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் ஒருபொழுதும் உனக்கு தவறுதலாக தெரியக்கூடாது. பிரச்சனைகளே வந்தாலும் சரிதான் என்று சொல்லி அதனை நீ எதிர்கொண்டு வாழ வேண்டும். துன்பங்களே வந்தாலும் இதை எல்லாமும் தவிர்த்து என் குழந்தை நீ சரியான ஒன்றை தெளிவுபடுத்த வேண்டும். எதையுமே எண்ணி என் குழந்தை நீ கலங்காதே. உனக்காகவே உன் சாயப்பா நான் சொல்ல வந்திருக்கும் இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உன்னை நிச்சயமாக மேன்மைப்படுத்தும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் சொல்ல சொல்ல உனக்கு எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் மாற்றங்கள் தெரிகிறது என்று சற்று சிந்தித்தாய். என் குழந்தை, இந்த வாழ்க்கை ஆரம்பம் முதலே உனக்கு பல விஷயங்களை சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கின்றது. ஆரம்பம் முதலே இந்த வாழ்க்கையை பற்றிய பல எச்சரிக்கைகள் உனக்கு தந்து கொண்டிருக்கிறது. எல்லாம் உனக்கு ஒரு நாள் இதை சொல்லிக் கொடுக்குமோ என்ற ஒரு பய உணர்வு என் குழந்தைக்கு இருப்பது உண்மைதான். இல்லை என்று யாராலும் மறுத்துவிட முடியாது. இல்லை என்று யாரும் சொல்லிவிட முடியாது. ஏன் நீயே நினைத்தாலும் இதை சொல்லிவிட முடியாது. உனக்கென்று நான் சொல்லிக் கொடுக்கும் இந்த விஷயங்கள் எந்த நாளும் உனக்கு என்னவெல்லாம் தருகிறது என்று நான் சொல்லவா? என் அன்பு குழந்தையே, ஒரு விதமான பதற்றத்தோடு தான் நான் ஒவ்வொரு நாளையும் நீ தொடங்குவாய். இன்று என்ன நடந்து விடுமோ, இந்த விஷயத்தில் எப்படி ஒரு முடிவு கிடைத்து விடுமோ, நாம் இதை எப்படி எதிர்கொள்ளப் போகின்றோமோ என்பது போன்ற ஒரு விதமான மனப்பதற்றத்தை தான் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்து கொண்டிருக்கும். அப்படி பதற்றமாகவே இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலை எல்லாமும் கடந்து பதற்றமில்லாத ஒரு நிலை இப்பொழுது உனக்குள் உருவாகி இருக்கிறது. என்ன நடக்கப் போகிறது பார்த்து கொள்ளலாம். பதறுவதனாலும் மனது உதறுவதனாலும் நமக்குத்தான் நஷ்டம், நமக்குத்தான் கஷ்டமும் கூட. எதுவென்றாலும் நம்முடைய உடலுக்குத்தான் இங்கு தீங்கு என்பதை நீ புரிந்து கொண்டாய். என்ன நடந்தாலும் இவை அத்தனையும் நான் சரி செய்ய வேண்டும். எந்த இடத்திலும் யாரும் நமக்கு உதவி செய்ய போவது கிடையாது. எந்த நிலையிலும் யாரும் நமக்கு நம்முடைய துன்பங்களில் துணை இருக்கப் போவது கிடையாது என்பதை என் குழந்தை நீ சரியாக உணர்ந்து கொண்டால், இதுதான் இந்த தெய்வம் உனக்கு காண்பித்து கொடுக்கின்ற இந்த தெய்வம் இந்த வாழ்க்கை உனக்கு காண்பித்து கொடுக்கின்ற முதலாவது மாற்றம். இந்த மாற்றம் ஒருவருக்குள் தெரிய தொடங்கிவிட்டது என்றாலே இவர்கள் இந்த வாழ்க்கையை நோக்கி பயணப்பட தொடங்கிவிட்டார்கள் என்று அர்த்தம். இவர்கள் இந்த வாழ்க்கையை அவர்கள் வசமாக்க முடிவு செய்து விட்டார்கள் என்று அர்த்தம். எப்பொழுதும் என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதையெல்லாம் தாண்டி நடக்கப் போவதை எதிர்கொள்ளும் மனப்பக்குவத்தை நான் உனக்கு கொடுத்திருக்கிறேன் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இது போன்ற ஒரு மனநிலையை நான் உனக்கு தந்திருக்கிறேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இத்தனை நேரம் இந்த சாயப்பா சொன்ன வார்த்தைகள் உன் மனதில் பதிகிறதா? எது நடந்தாலும் சரி, இது இந்த வாழ்க்கையை உன் வசமாக்கும்படி எல்லாவற்றிலும் நான் உனக்கு உறுதுணையாக இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள். உனக்கு நடக்கும் அத்தனை விஷயங்களையும் நான் உனக்கு கை கொடுத்து முன்னிருக்கின்றேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். காலம் உனக்கான பலனை நிச்சயமாக எடுத்துச் சொல்ல வேண்டும். இந்த சாயப்பா உன்னோடு இருந்து உனக்கு எல்லாவற்றையும் நான் சொல்லிக்கொண்டு
உன்னை நல்வழிப்படுத்தி கொண்டிருப்பேன் என்பதுதான் உண்மை. அதனால்தான் நீ செய்கின்ற தவறு என்று தெரிந்தும் அதை நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன். எதுவென்றாலும் சரி, எது தவறு, எது சரி என்று நான் உரக்கச் சொல்லுவேன். அதை புரிந்து கொண்டு நீ வாழ்ந்துவிட்டால் எப்பொழுதுமே உனக்கு வெற்றி பிறக்கும் என்பது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இந்த காலமும் நேரமும் உனக்கு என்ன சொல்லிக் கொடுக்கிறது என்பதை பொறுத்துத்தான் இந்த வாழ்க்கை உனக்கான நல்ல மாற்றங்களை கொண்டு வந்து சேர்க்கும் என்பதை நீ மறக்கக்கூடாது. நான் இருக்கிறேன் என்னும் பொழுதெல்லாம் என் குழந்தை எதையுமே எளிதாக நீ கடந்துவிட பழகிவிட்டாய். எதையுமே எளிதாக துணிந்து இந்த வாழ்க்கையில் பெற்றுவிட நீ தயாராகிவிட்டாய். உன்னுடைய இந்த துணிச்சல் தான் இந்த சாயப்பா உனக்கு கொடுக்கின்ற தைரியம். இந்த துணிச்சல் தான் நான் உனக்கு தருகின்ற வாழ்க்கை. இதை பெற்றுக்கொண்டு என் குழந்தை நிச்சயமாக நீ வாழ வேண்டும் என்பதை மறக்காதே. இதுவரையிலும் உன்னுடைய விதியை மாற்ற பல நிகழ்வுகளை நடத்த நாம் முயற்சி செய்தும் அது நடக்காமல் போனதற்கு காரணம் நீ எதிர்மறையான விஷயங்களுக்குள் சிக்கி கிடந்துதான். ஆனால் இப்பொழுது அப்படியல்ல. எதிர்மறையான விஷயங்களிலிருந்து என் குழந்தை நீ மீண்டு வர தொடங்கிவிட்டாய். எதிர்மறையான எண்ணங்களை நீ வேறறுக்க தொடங்கிவிட்டாய். உனக்கு எல்லாமே சரியாகவே நடக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள ஆரம்பித்து விட்டாய். உனக்குள் நேர்மறையான எண்ணங்களும் நேர்மறையான விஷயங்களும் அதிகமாக உலவத் தொடங்கிவிட்டது. இந்த வாழ்க்கையில் பட்ட அனுபவங்கள் எல்லாமும் உன்னை சரியான பாதையில் பயணிக்க கற்றுக் கொடுத்து விட்டது என்பதுதான் உண்மை. இதனை என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொண்டால் அது உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதையும் நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய் என்பதனை மறந்து விடாதே. இனி நடக்கும் விஷயங்களை என் குழந்தை நீ கவனத்தில் கொண்டு எடுத்துச் சொல்வேன். நம்மை சுற்றி நடக்கும் எல்லா விஷயங்களையும் நீ சரிவர புரிந்து கொள்வாய். நான் இருக்கும் நிலை உனக்கு நல்லதையே உருவாக்கும் என்பதை நீ புரிந்து கொண்டு வாழத் தொடங்கி விடுவாய் என்பதுதான் உண்மை. இதுவரையிலும் என் குழந்தை இந்த சாயப்பா கொடுத்த விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உன் வாழ்க்கையை உனக்கு சாதகமாக மாற்றி இருக்கிறது என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. எதையுமே நான் உன் வசமாக்கி தந்திருப்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எந்த இடத்திலும் தனக்குள் இருக்கும் சந்தோஷங்களை தொலைக்காமல் உனக்கு நான் கொடுக்கும் உண்மைகளை விட்டுவிடாமல் பேரானந்தம் கொண்டு நீ வாழ வேண்டும். சாயப்பா சொல்ல சொல்ல எல்லாமே உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதை நீ புரிந்து நடந்து கொள். அப்பா சொல்கின்ற விஷயங்களில் உனக்குள் தோன்றுகின்ற எண்ணங்களை நீ ஒருபொழுதும் கைவிட்டு விடாதே. உனக்கான நேரம் இது, உனக்கான தருணம் இது. தெய்வம் உனக்கு தருகின்ற விஷயங்கள் என்ன, இந்த வாழ்க்கை உனக்கு நடத்துகின்ற சூழ்நிலைகள் என்ன என்பதையெல்லாம் என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எந்த நாளிலும் நாமாக இருந்து நமக்கான நிலைகளை நாம் புரிந்து கொள்ள தயங்காமல் எப்பொழுதும் போல சந்தோஷமாக நீ இருந்து விட்டாலே அது போதும். உனக்கு எந்த நிலையிலும் நல்ல மாற்றங்கள் பிறக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. இந்த சாயப்பா உன்னோடு உனக்கு எல்லாவற்றையும் எடுத்துச் சொல்ல வரும்பொழுது உன்னுடைய விதியை மாற்றக்கூடிய உன்னுடைய தலைவிதியை மாற்றக்கூடிய வலிமையும் நான் கொண்டு வந்து தருவேன் அல்லவா? உன்னை ஆட்டி படைத்த இந்த விஷயங்கள் எல்லாம் தாண்டி இனி உனக்கு என்ன நடக்கும் என்பதையெல்லாம் நீ புரிந்து கொண்டு உனக்கு நடக்கக்கூடிய இந்த விஷயங்களை எல்லாமும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை மறக்காதே. இந்த நேரம் உனக்கு நான் இருக்கின்றேன் என்பதை நீ உணர வேண்டும். இந்த காலம் உனக்கு எல்லாமும் சரியாக நடக்கும் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நல்லது வேண்டி இனி உனக்காக நான் சொல்லித்தரும் இந்த விஷயங்களை நீ முழுக்க முழுக்க தெரிந்து கொள். எந்த நேரம் நமக்கு என்ன நடக்கும் என்றாலும் அதை எல்லாமும் நாம் முழுக்க முழுக்க சரியாக ஏற்றுக்கொள்ள வேண்டிய மனப்பக்குவத்திற்கு வந்துவிட வேண்டும். இந்த சாயப்பா நான் உனக்கு சொல்லித்தரும் இந்த நேரங்கள் இனி எப்பொழுதும் உன்னை மேன்மைப்படுத்தும் என்பதை நீ மறக்காதே. அப்பாவின் அன்பு உனக்கு எதையும் உருவாக்கி கொடுக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. ஒவ்வொன்றையும் உறுதிப்படுத்தி கொடுப்பதை நீ புரிந்து கொண்டால் அது போதும். நான் இருக்கும் நேரம் உனக்கு என்ன வேண்டும் என்று நீ யோசிக்கிறாயோ அதை எல்லாமுமே நான் சரியாகவே உனக்கு சொல்லிக் கொடுப்பேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இனி எந்த மாற்றங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு உறுதியானதாக இருக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. எந்த விஷயங்களும் உனக்கு மன உறுதியை கொடுக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. சந்தோஷம் என்பது எங்கே என்று என் குழந்தை தேடி அலைந்து கொண்டிருந்தாய். உனக்கான சந்தோஷம் இங்கு இருக்கிறது. அது உன்னுடைய ஆழ் மனதில் இருக்கிறது. நீ எதனை வெளிப்படையாக நிச்சயமாக வெளிக்கொண்டு வராமல் தவித்து நிற்கிறாய். இனிமேல் இதை எல்லாமும் கடந்து நீ வந்து விட்டாய். ஆனால் உனக்கு நடப்பது எல்லாமும் என்னவென்று உன்னால் நிச்சயமாக தெரிந்து கொள்ள முடியும். உனக்காகவே நான் வருவதை நிச்சயமாக உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியும் என்பதை நீ மறக்காதே. தெய்வம் இருக்கிறது. இதுவரையிலும் உனக்கு கிடைத்தது எல்லாம் இந்த தெய்வத்தின் அன்பை உனக்கு எடுத்துச் சொல்கிறது என்பதை நீ மறந்து விடாதே. இந்த சாயப்பா உனக்கு எல்லாவற்றையுமே முன்னிறுத்தி கொண்டு சொல்லித்தரும் இந்த நேரங்கள் இனி எதையும் என் குழந்தை நீ விட்டு விடாதே. தெய்வம் நம்மோடு நமக்கு துணையாக இருக்கிறது என்ற ஒரு செய்தி
கிடைத்த பிறகும் நாம் முழுக்க முழுக்க கவனமாக இருக்க வேண்டும். நாம் முழுக்க முழுக்க எந்த ஒரு விஷயத்தை அடைவதில் நாம் முழு நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். நம்முடைய சிந்தனைகளை நாம் எந்த பக்கமும் சிதற விட்டு விடக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையை நாம் எந்த பக்கமும் தொலைத்து விடக்கூடாது. என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதையெல்லாம் உணர்ந்து நாம் வாழ வேண்டும். இந்த சாயப்பா உனக்கு துணையிருந்து சொல்லித்தரக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நிச்சயமாக முழுமையாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை மறக்காதே. எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும். உன் சாயப்பா நான் இருக்கின்றேன். எல்லாவற்றையும் பார்த்து கொள்கின்றேன். ஓம் சாய்ராம். நன்றி. வணக்கம்.